கணிப்பின் மூலம் பிறை மூன்றாவதாக முதலாம் பிறை பார்த்து தீர்மானிப்பதை விட கணித்து தீர்மானிப்பது தற்போதைய நவீன காலத்திற்கு உகந்ததாக வேறு ஒரு சாராரிடம் கருத்து நிலவுகிறது. அதற்கு ஆதாரமாக ஷஹி புகாரி ஹதீஸ் 1913 சுட்டி காட்டப்படுகிறது. இந்த ஹதீஸ் மூலம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் சமூகம் எழுத படிக்க தெரியாத விண்களை அறியாத சமூகமாக உள்ளோம் என கூறியுள்ளார்கள். மாதம் என்பது 29 அல்லது 30 நாட்கள் கொண்டதாக உள்ளது என்று தன் கைபாவனை மூலம் சைக்கிணை செய்தார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. கணிப்பது மூலம் முதலாம் பிறை நிர்ணயிப்பதில் ஆதரவு கொண்ட சாரார் இந்த ஹதீஸ் மூலம் விண்களை அறியாத சமூகமாக இருந்த நாம் தற்காலத்தில் விண்களை அறிந்த சமூகமாக முன்னேறிய பிறகு கணிப்பின் மூலம் முதலாம் பிறை உதிப்பதை முன்கூட்டியே நிர்ணயிக்கலாம் என்ற விளக்கம் எடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில் நாள் காட்டி காலண்டர் போன்று யுனிவர்சல் ஹிஜ்ரி கலண்டர் என்ற பிறை உதிப்பு காலண்டரை தயாரிப்பு செய்துள்ளனர். அது சவுதி அரேபியாவை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தங்கள் வாதத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் அந்த காலத்தில் பற்களை குச்சியுடன் துலக்கியவர்கள் தற்காலத்தில் டூத் பிரஷ் எனப்படும் பல் துலக்கி மூலம் துலக்குவதால் எந்த தவறும் இல்லை, பற்கள் சுத்தம் முக்கியமே தவிர கருவி முக்கியமில்லை என்ற வாதத்தை முன்வைக்கின்றனர். முதலாம் பிறை உதிப்பதை அறிவது முக்கியமே தவிர எந்த முறையில் அறிகிறோம் என்பதல்ல என்பது அவர்கள் கருத்து. மேலும் தொழுகை நேரம் தெரிவதற்கு சூரியனின் நிலை கொண்டு அறியப்படுவது போன்று சந்திரன் நிலை கொண்டு சந்திர மாதம் ஆரம்பமாவது அறியப்படுகிறது. பகல் நேரத்தில் ஒரு கம்பின் நிழலின் நீளத்தை சூரியனின் கதிர்கள் கொண்டு அறிந்து அந்தந்த வக்துகள் தீர்மானிக்கப்பட்டன. ஆனால் தற்காலத்தில் தொழுகை அட்டவணையால் தொழுகை நேரம் முன்கூட்டியே குறித்து செயல்படுவதில்லையா? அதை போன்று முதலாம் பிறை உதிப்பு அட்டவணையான ஹிஜ்ரி கேலண்டர் ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று கேட்கின்றனர். கணிப்பின் மூலம் முதலாம் பிறையை நிர்ணயம் செய்யும் கருத்து வேறுபாடு தற்காலத்தில் ஏற்பட்டது அல்ல, இமாம்கள் காலத்தின் தொட்டே இருந்ததாக சொல்லப்படுகின்றது.